எங்கள் அப்பா என்ன பவுடர்லாம் போடல. எங்கள் பெரிய அக்கா அஞ்சலி மேலையூர் ஸ்ரீனிவாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் ஜூஸ் கடை. அந்த கடையில் வந்து ஹலோ மக்களே, நம்ம வந்து பூம்புகாருக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம புதன் ஸ்தலம் கோயிலுக்கு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் ஃபேமிலியாக. அதில் ஒரு ட்ரிப் அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அக்கா, அப்புறம் அக்கா ஃபேமிலி, அஞ்சலி, டாங்லி எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ நான், வினோத், அப்பா, அம்மா எல்லோரும் தான் இங்கே இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெடி, ஹாய் சொல்லுங்கள். ரெடி. எங்கள் அப்பா என்ன பவுடர்லாம் போடல, அதனால ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் கிளம்புனதுக்கப்புறம் தான் ஹாய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய். இவங்க தான் என்னோட அம்மா. என்கிட்ட அதிகமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களா, அவங்க தான். நாங்கள் இப்போது வண்டியில் கிளம்பிட்டோம். அப்பா அம்மா ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் பின்னாடி நாங்களும் ஸ்கூட்டியில் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் பூம்புகாரில் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்களா, அதுக்காக தான். இதுதான் திருவங்காடு கோயிலாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நானுமே பார்த்தேன். கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதுவும் அன்றைக்கி ஸ்கூல்லாம் லோக்கல் ஹாலிடேஸ்லாம் விட்டுருந்தாங்க. ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் அதுவும் உள்ளே போகிற டைமில் துர்கா ஸ்டாலின் வேறு வெளியில் வந்தாங்களா, அதுவுமே அந்த மிடில் கார்லாம் போட்டுட்டு ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. வெளியில் செல்கின்ற பக்தர்கள் எப்போவுமே கோயிலில் அன்னதானம் அங்கங்கே போடுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். அன்னதானம்லாம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் அன்னதானம் எங்கேயுமே அவ்வளோவா போடவே இல்லை. 1-2 இடத்துல தான் போட்டாங்க. அதுவே ஒரு 45 மினிட்ஸ், ½ அன் ஹவருக்கு மேலே லைனில் நின்று வெயிலில் நின்று வாங்குற மாதிரி தான் இருந்தது. அது இல்லாமல் நமக்கு இங்கே கோயில் உள்ளேயே கும்பாபிஷேகம் அன்னைக்கு கூட சாப்பாடை 50 ருபீஸ்க்கு 30 ருபீஸ்க்கு அவங்க சேல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை கூட கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம், அன்னதானம் மாதிரி கொடுத்துருக்கலாம் கோயில் சார்பாக. பட் அதுவுமே அவங்க பண்ணலை. நல்லா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு கொடி கம்பத்தெல்லாம் பார்த்துட்டு வெளியில் என்னோடய ஃபேமிலியை காமிக்கிறேன். ஹாய். இது டாங்லி, இது எங்கள் அப்பா, பெரிய அக்கா. அஞ்சலி ஹாய் சொல்லு. இவங்க என்னோட 2வது அக்கா. ஃபர்ஸ்ட் அக்கா காமிச்சிட்டேன். 2வது அக்கா ஹஸ்பண்ட் அவங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அப்படின்னு பரவாயில்ல, ஒரு நாள் தானே கும்பாபிஷேகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்த கவிதா என்ற அம்மையார் இருந்தாலும் அந்த வண்டி நிற்கிற டூவீலர் நிற்கிறது. நீங்க வண்டி நிற்குதுமா, அவங்க பையன் அந்த இடத்துல நிற்கிறாப்ல. இந்த வண்டி கிட்ட போயிருங்கம்மா. எந்த ஒரு திருவிழானாலும் இந்த மாதிரி பலூன் கடை, பொம்மை கடை, விளையாட்டு ஜாமான் இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. ஸோ அது எல்லாமே அங்கே நிறையவே இருந்துச்சு. இந்த டாங்லி எதை பார்த்தாலும் கேட்கும். அதனாலே வாங்கித்தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கடைசியில் ஒரு பாக்கெட் சிப்ஸை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் மேலையூர் ஸ்ரீனிவாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அந்த ஸ்கூல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்றும் மறக்காத நான் படித்த ஸ்கூல் இதுதான். 6th to 12th நான் இங்கே தான் படித்தேன். இங்கே தான் படித்தேன். இந்த கிரவுண்டு மறக்கவே முடியாது. இப்போ கொஞ்சம் காடு மாதிரி இருக்கு, ஆனால் உள்ளே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க கண்ணகி கோயில் கிரவுண்டெல்லாம் நாங்கள் டான்ஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண இடம் அதுதான். ஜூஸ் கடை எப்போ ஊருக்கு வந்தாலும் இந்த கடைக்கு நாங்கள் வந்துடுவோம். சார்ஜா கடைக்கு, ஜூஸ் வேர்ல்டுன்னு சொல்லி தர்மகுளத்தில் இருக்கும். பூம்புகார்லாம் வந்தீங்கன்னா தர்மகுளத்தை கிராஸ் பண்ணோடனே ஒரு கூல் ஜூஸ் கடை. அந்த கடையில் நாங்கள் எப்போதுமே சார்ஜா குடிப்போம். வேறு லெவலில் இருக்கும். பூம்புகாருக்கு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சார்ஜா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான்
இப்போ வந்து நம்ம புதன் ஸ்தலம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த vlog வந்து முடிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. நான் ஷார்ட்ஸ் வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஷார்ட்ஸ் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும். ஓகே, பை.